ஸோ ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து எனக்கு ஃப்ரீ ஃபயர் வந்து ஹீரோக்கு போகிறோம் கைஸ். அதை நம்ம பார்க்க போகிறோம். நீங்களே பாருங்க, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பாயிண்ட்ஸ் தான் இருக்குது ஹீரோக்கு போகிறதுக்கு. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அதான் பார்க்க போகிறோம் கைஸ். ஸோ ஆஃப்டர் லாங் பேக் நம்ம இப்போ ஃப்ரீ ஃபயர் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டோம் கைஸ். ஓகே, இப்போ பாருங்கள் நான் எப்படி ஹீரோக்கு போகிறதுன்னு. ஓகே கைஸ், இப்போ தான் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆரம்பிச்சிருக்கு. அப்பமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு +9 வரும் கைஸ். அந்த +9 நான் ஆடி ஹீரோக்கு போயிருப்பேன் கைஸ். பாருங்கள் நீங்களும் பாருங்க guys, நிறைய பேர் எல்லாம் நிறைய நிறைய பவர் போட்டுருக்காங்க. பாருங்க guys, இப்போ கூட ஒன்று அந்த ஸ்கைல போடவே இல்லை. ஸ்கைலர் யூஸ் தான் பண்ணியிருக்கிறாங்க ஒன்றும் எல்லாருமே. கோல்டு கைஸ் எனக்கு அதனால தான். ஓகே ஓகே கைஸ், இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் மேட்சே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கலாரி மேப் தான் வந்திருக்கு. இந்த கலாரி மேப் தான் கைஸ் எனக்கு ஃப்ரீ ஃபயரில் பிடிக்கவே பிடிக்காது. அந்த 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 கலாரி மேப் போட்ட மனுஷன் நம்மளுக்கு எங்கே இறங்குறது, எங்கே லூட் கிடைக்கும்னு கூட எனக்கு தெரியுதுல கைஸ். எதுக்குன்னா நான் வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து ஒரு 2020 அப்படின்னு வந்து ஆடி நிற்கிறேன் கைஸ். அப்போத்துலேருந்து கைஸ் நான் வந்து ஒரு 1 இயர் நான் ஃப்ரீ ஃபயர் ஆடுறதே விட்டேன் கைஸ். அப்போத்துலேருந்து இந்த கொரோனா டைமில் ஒரு 2-3 இயர்ஸ் நான் ஆடவே இல்லை கைஸ் ஃப்ரீ ஃபயர். அதுக்கம்மா மறுபடியும் இப்போ ஸ்டார்ட் பண்ணேன் கைஸ். இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கும் நான் ரெகுலராலாம் விளையாடுறது இல்லை கைஸ். எப்பயாவது தான் கைஸ் தோணுச்சுன்னா ஆடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட யூரிக் வந்து பிஆரில் வந்து 6 emblems இருக்குது கைஸ். இப்போ வந்து ஒரு தடவை பிஆரில் யூரிக் போயிட்டுனா எனக்கு வந்து 7 emblem வந்துடும் கைஸ். ஸோ பாருங்க கைஸ், இதான் நான் சொன்னேன், எனக்கு +9 வந்துச்சு மேட்ச்சில் ஆடிட்டு இருக்கும் போது. இந்நேரத்தில் இறங்குனே தெரியல கைஸ் நம்மளுக்கு. இந்த மேட்ச்சில் எங்கே இந்த இடத்துல ஜாஸ்தி லூட் கிடைக்கும், எனக்கு இந்த இடத்துல எங்கே ஜாஸ்தி எனிமிஸ் இறங்குவாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. இப்போ நான் ஏதோ ஒரு இடத்துல எங்கே போகிற கைஸ், என்ன இடம்னு இது தெரியவே இல்லை எனக்கு. ஃபால்கான் பவர் வச்சுருந்தா கைஸ், அவ்வளோ தூரம் போகிறதுக்காகன்னு பார்த்தா போகிறதுக்கே ஆகல அவ்வளோ தூரம். என்ன கைஸ் அதுக்குள்ளே எல்லாம் ஹெச்ஆர்ஹெச் அவுட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஓகே கைஸ், அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இறங்கி லூட் எடுத்துக்கு இந்த பக்கம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு எனிமி இந்த கைஸ். இப்போ நம்ம இவனை தான் அடிக்க போகிறோம். ஓகே கைஸ் செமிஃபைனல் நம்ம அழுத்தி பிடிச்சி வச்சுட்டோம் கைஸ். ஓகே கைஸ், இந்த மேட்ச் வந்து நம்ம வந்து கீழே எடுத்துருக்கோம். ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ மெடிக்கேட் போட்டுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நான் பிஆர் ரேங்க் விளையாடி இதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் போகணும்னு நினைக்கிறேன் கைஸ். ஃப்ரீ ஃபயரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சிஎஸ் ரேங்க் தான் ஆடி போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பிஆர் ரேங்க் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் மேட்ச். ஓகே கைஸ், இப்போ NP5 லெவல் 2 வச்சுக்கிறேன் எடுத்துக்கலாம். உடனே கைஸ் என் ஃபார்மர்ஸ் எங்கே போச்சுன்னு தெரில. இருங்க கைஸ், இந்த லூட் பாக்ஸில் போய் எடுத்துக்கலாம் இது NP5 லெவல்னு போட்டு. ஓகே கைஸ், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா NB இறக்குற மாதிரி தெரியுது. நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு காரில் வந்து இல்லை கைஸ், அந்த காரில் நம்ம வண்டியை எடுத்துன்னு போகலாம் கைஸ். ஓகே கைஸ், இப்போ நம்மளுக்கு எங்கே எனிமின்னு காமிக்குதோ அங்கே எல்லா இடத்துலையும் நம்ம போய் அடிக்க போகிறோம் கைஸ். நம்ம வரும்போது மிஸ்ஸா கேட்டர் போகிற வெஸ்டர்ன் கூட இல்லை கைஸ், அதனால நம்மளுக்கு எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஓகே கைஸ், இல்லை கைஸ் யார் கைஸ் இங்கே ஷூட் பண்ணிங்கிறது பாருங்க கைஸ், வண்டி எப்படி பார்க்க விட்டேன்னு. ஓ கைஸ், கீழே யார் வைக்கிறா கைஸ், அழுத்தி பிடிக்கிற கைஸ். அவள் தான் கைஸ் முடிச்சு, டபுள் டேக் டவுன் கைஸ். அவள் தான் கைஸ் முடிச்சு. அதான் பார்த்தீங்கன்னா யார் வைக்கிற, ஓ வெட்டிங் மிஷன் கைஸ் அது. ஆனால் இவன் யாருக்கும் ஸ்கோப் பண்ணியிருந்தா, ஏம் பண்ணியிருந்தா கைஸ், யாருக்குன்னு தான் தெரியல. ஓ கைஸ் அங்கே ஒருத்தக்கரா பாருங்க கைஸ், அந்த பில்டிங்க்கு மேலே ஒருத்தக்கரா பாருங்க கைஸ். அவங்களோட எட்டு மட்டும் நம்மளுக்கு க்ளீனாக தெரியுது. ஓகே கைஸ், இப்போ நம்ம மேலே போகலாம். ஓய் கைஸ், நம்ம ஒரு வண்டியில் வந்தோம்ல, அது எங்கே போச்சுனே தெரியலையே. இதான் அவங்க இருக்குது கைஸ். இப்போ நம்ம அந்த வண்டியில் போகலாம். ஸோ கைஸ், எனக்கு வந்து ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா MP5 அதுக்கம்மா உட்பேக்கர் இல்லைனா ABCD கன் பிடிக்கும் கைஸ். உட்பேக்கர் இல்லை ABCD இந்த 2 கன்னில் நான் ஏதாவது ஒரு லாங் ரேஞ்சில் வச்சுப்பேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கன் பிடிக்கும்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க கைஸ் ஃப்ரீ ஃபயரில். ஓகே கைஸ், மேலே வெஸ்ட் லெவல் 3 காமிக்குது. அப்புறம் மேலே போய் பார்க்கலாம் கைஸ். ஓகே, அங்கே யாரோ மேலே ஷூட் பண்ணிக்கிறான். இப்போ நம்ம அவனை போய் அடிக்கலாம். இங்கே இதுக்குள்ளே இருக்கிறான்னா இல்லை கைஸ், இதுக்குள்ளே இல்லை, இதுக்குள்ளே பார்க்க சொல்லு. ஓகே கைஸ், அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நான் அவுட் ஆகிட்டேன் அவங்ககிட்ட போயிட்டு. இதுக்கேன்னா அவனுக்கு வந்து சோனியா பவர் ஆக்டிவேட் ஆச்சு கைஸ். அப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா சோனியாவே வச்சுக்கல, அதனால அவன் என்ன வச்சுட்டு அவன் டிமெண்டே பவர் வச்சுருந்தான் கைஸ், அதனால தப்பிச்சிட்டான். இன்னும் கூட பாருங்க கைஸ், எல்லாரும் இந்த சோனியா தான் யூஸ் பண்ணிங்கிறவங்க கேரக்டரு. ஆனால் கைஸ் இந்த மேட்ச் நம்ம ஆடி பக்கா நம்ம இந்த மேட்ச்சில் ஈரேக் போகிறோம் கைஸ். இந்த செகண்ட் மேட்ச்லேயே நம்ம ஈரேக் போகிறோம். அந்த மேட்ச்சில் எனக்கு 13+ ஆச்சு கைஸ். இன்னும் ஒரு 1+ ஆனால் 1 இல்லை கைஸ், 3 பாயிண்ட்ஸ்க்கு வேணும் கைஸ். எனக்கு 3 பாயிண்ட்ஸ் வச்சா நான் இப்போ ஈஸியாக ஈரேக் பண்ண முடியும். ஓகே கைஸ், இந்த பக்கம் ஒருத்தர் தான் அவன் ஆச்சாச்சு. எக்ஸாமைன் கூட எனக்கு பிடிக்கும் கைஸ் கண்ணில். பிஆர் கதையெல்லாம் நல்லாயிருக்கும் ஆடுறதுக்கு. ஓகே, நம்ம பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ப்ளூ சோன் கூட இருக்குது. கைஸ் அங்கே யாரோ கைஸ் ஸ்கோப் போல் அடிக்கல கைஸ் அவனை. கைஸ் ஃபுல் டேமேஜ் கைஸ் அவனுக்கு மேலே. ஐயோ, கீழே இறங்கிட்டேன் கைஸ், மேலே போக முடியல. ஓகே, இப்போ நம்ம மேலே போய் அவனை அடிக்கிறோம் கைஸ். ஓகே கைஸ், அதுக்கப்புறமா நான் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்தேன். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எனிமி அங்கே தான் ஓடிந்தான். இல்லை கைஸ், இங்கே தான் இருக்கிறா கைஸ். ஓகே கைஸ், அவனை அச்சாச்சு. இப்போ அவங்ககிட்ட வெஸ்ட் ஹெல்மெட் ஒன்றுமே நான் நினைக்கிறேன், அதனால டேமேஜ் வந்து கைஸ் அங்கே மேலே பாருங்க கைஸ், மேலே யாரோ கேம்பிங் பண்ணிங்கிறான்.
அவனை நம்ம இன்னைக்கு அச்சு அடிக்கிறோம் கைஸ். அடிக்காமல் விட்டுதில்ல கைஸ். அப்படி இப்போ 2 கில்ஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. ஓகே. அவ்வளோதான் கைஸ். அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா வெஸ்ட்லேயே நினைக்கிறேன். அதனால தான் 29, 28, 30 கூட போச்சு அவனுக்கு. ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இன்னேலர் போட்டுக்கலாம். இதுக்காக நம்மளுக்கு ஹெல்த்து கொஞ்சம் கம்மியாக்குது. ஒரு லூட் வச்சிங்கன்னா கைஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா என்கிட்ட பேக் பேக் வந்து level 2 தான் இருக்குது எடுக்கிறதுக்கு. ஓகே கைஸ், அங்கே வெஸ்ட் லெவல் 1 மார்க்காக இருக்குது. அது போய் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ஆடிங்கிறது வந்து அப்படியே நான் தெரியாமல் நான் வந்து ரெக்கார்டிங் பாஸ்டில் போட்டுருவேன் கைஸ். பாஸ்டில் போட்ட பேக் நான் அந்த பக்கம்லாம் போயிட்டு கொஞ்சம் எனிமீஸ் எல்லாம் கில் பண்ணியிருப்பேன் கைஸ். ஒரு எனிமி நான் கில் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை ரெக்கார்டிங்கே இருக்காது கைஸ். இப்போ நான் கீழே இருந்தே பாருங்க கைஸ். நான் இப்போ ரெக்கார்டிங் வந்து பாஸ் பண்ணிவிடுவேன். பாஸ் பண்ணுற பேருக்கு தான் கைஸ் நான் அந்த பக்கம் போவேன். நான் கொஞ்சம் எனிமீஸ் நோக்குறாங்களோ நடிக்கிறதுக்கு. ஸோ பாருங்க கைஸ், இப்போ நான் எப்படி ஹீரோக்கு போகிறேன்னு உங்களுக்கு வேணா நான் பிஆரோட பாருங்க கைஸ். இங்கே தான் பாஸ் பண்ணேன். பார்த்தீங்கன்னா நீங்கள் அவுட் ஆகிட்டேன். ஓகே. ஓகே கைஸ், இப்போ நம்ம டைமண்ட் 4லேருந்து ஹீரோக்கு போயின்னுக்கிறோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஹீரோக்கு போயிட்டோம். பாருங்க கைஸ், 21 ப்ளஸ் ஆகிருக்கு நம்மளுக்கு. ஓகே கைஸ், 6 டைம்லேருந்து இப்போ நம்ம 7th டைம் போயிட்டா கைஸ் ஹீரோக்கு. இப்போ பாருங்க 7th டைம் இந்த ஹீரோக்கு எம்ப்ளமே மாறிச்சு. ஸோ ஓகே கைஸ், அவ்வளோ தான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் கைஸ். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் பிஆரில் உங்களுக்கு எவ்வளோ ஹீரோக்கு எம்ப்ளம் இருக்குதுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஓகே கைஸ், பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பாருங்க கைஸ், கடைசியில் நம்ம ஹீரோக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாட்டி ஹீரோக்கு தான் போகிறது. ஓகே கைஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.